வெல்கம் டு டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா பால் கொல்கட்டை. அதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு இதில் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் இது வந்து 1 கிளாஸ் ஊற்றி பால், அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2வது பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வெல்லம், அந்த 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த டஸ்ட்டு இல்லாமல் இருக்குங்க, மண்ணுக்குன்னு எதுவும் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவுலேருந்து 1 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய், அப்புறம் 1 சிட்டிகை உப்பு, அப்புறம் தேவைன்னா மில்க் மேடு எடுத்துக்கலாம், விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அரிசி மாவை தேங்காய் பூ போட்டு, அப்புறம் எடுத்து வச்ச அந்த நெய்யை இதில் போட்டு, நெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நெய் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாக தண்ணி எடுத்து கொஞ்சமாக விட்டு, தண்ணி சூடாக இருக்கனால மாவு கை வைக்க முடியாது, கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அப்புறம் மாவு தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலரிக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மாவை அப்படியே மூடி வச்சிடணும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டி வச்ச மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். நம்ம எப்படி வேணாலும் ஷேப்பை உருட்டிக்கலாம், இந்த மாதிரி உருட்டிக்கலாம், இப்படி உருட்டிக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டையாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த உருண்டையாக உருட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சு, பாத்திரத்தில் அந்த 2வது தேங்காய் பால் இருக்குல்ல, அதை ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு அந்த பால் கொதிக்கட்டும். கரைச்சி வச்சோம்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்து அதை இதில் போட்டுருணும். அப்பப்போ கிண்டிக்கணும். அந்த மாவு கரைச்சி அதில் போட்டிருக்கனால சமயத்தில் அடி பிடிக்கும். அதனால் சும்மா அப்படியே அப்பப்போ கிண்டிக்கணும். கொதி வருது. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்ச உருண்டைங்களை போடணும். தனித்தனியாக போடணும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படி போட வேண்டியது. ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. உருண்டைங்களை போட்டோன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி அடுப்பை சிம்மில் வச்சு வச்சிடணும். 15 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போது லேசாக கிண்டி பார்க்கணும். சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் வேக வச்ச 3/4 பாகம் வேக வச்ச கடலைப்பருப்பு போட்டோம். நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடும்போது கடலைப்பருப்பு போட்டால் அப்படியே வாயில் சூப்பராக இருக்கும். பால் கொல்கட்டையில் சாப்பிடும்போது அடுத்ததான் வெல்லம் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி ஸ்டவ்வில் வச்சு பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை போடுறேன். இனிப்பு வந்து நல்லா அந்த கொல்கட்டை வெந்த பிறகு தான் ஊற்றணும். அப்போ தான்
நல்லாயிருக்கும். வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றணும்னா அந்த கொழுக்கட்டை வேகாது. கடலைப்பருப்பு, அந்த கொழுக்கட்டை, அந்த வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கு. இப்போது கொதி வர மட்டும் கொஞ்சம் மூடி வைப்போம். கொதி வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.